உடைய டாபிக் வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாபிக் தான். இது சின்ன டாபிக் தான், இதை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறதோட வரலாறு என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த இந்திய தேசிய இயக்கம் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2 நூற்றாண்டுகளாக, அதாவது 2 நூற்றாண்டுகளாக வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியும் அதை தொடர்ந்து ஆங்கிலேயரோட ஆட்சியும் தான் வந்து நம்ம இந்தியாவில் நிறுவிக்கிட்டு வந்தாங்க. அவங்களோட ஆட்சியில் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம தேசிய அளவிலும் நம்ம மாநிலங்களோட அளவிலும் நிகழ்ந்த பல்வேறு வகையான கலகங்கள், அப்புறம் அகிம்சை வழி போராட்டங்கள், அந்த நிகழ்வுகளை குறிக்கிறதான் இந்த இந்திய தேசிய இயக்கம், அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட். எப்படி வந்து நம்ம இந்தியா வந்து ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் அடைஞ்சிச்சு, அதுக்காக என்னென்ன இயக்கங்கள், என்னென்ன போராட்டங்கள், என்ன வகையான நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறதான் வந்து இந்த இந்திய தேசிய இயக்கம். ஸோ இதோட முக்கிய குறிக்கோள், முக்கிய நோக்கம் என்ன? ஆங்கிலேயரோட ஆட்சியை இந்தியாவிலேருந்து துரத்திட்டு நம்ம இந்தியர்களுக்கான ஒரு சுய ஆட்சியை வந்து உருவாக்கி ஒரு சுதந்திரமான அரசை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்க காலத்தை வந்து 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதாவது மாடரேட் பீரியட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீரியட், காந்தியன் எரா அப்படின்னு சொல்லி 3 பீரியடாக பிரிக்கிறாங்க. அதாவது மிதவாதிகளின் காலம், தீவிரவாதிகள் காலம், அடுத்து காந்தியின் காலம். ஸோ மிதவாதியின் காலம்ங்கிறது 1885 1905 வரைக்கும், அடுத்து 1905 1919 வரைக்கும் தீவிரவாதிகள் காலம், அடுத்து 1919 1947 வரைக்கும் காந்தியின் காலம். ஸோ 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. இந்த மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படிங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு சில தலைவர்கள் வந்து இருந்திருக்காங்க. தீவிரவாதிகள் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு தலைவர் தான். ஸோ இந்தியாவில் தீவிரவாத தேசிய இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் வந்து அரவிந்த் கோஷ். இவர் தான் வந்து தீவிரவாத தேசிய இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தார். அடுத்து மிதவாதி தலைவர்கள் பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, WC பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ஃபெரோசா மேத்தா, பக்ருதீன் தியாப்ஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, DE வாட்சா, ஆனந்த மோகன் போஸ், ராஷ் பிஹாரி கோஸ், இவங்கெல்லாம் வந்து மிதவாதிகள் தலைவராக இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தோட முக்கிய நிகழ்வுகள், என்னென்ன நிகழ்வுகள்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்திய இராணுவம் இருக்குல்லையா, அந்த இந்திய இராணுவத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து புதிய என்ஃபீல்டு துப்பாக்கியை வந்து அறிமுகம் செய்கிறாங்க. இந்த புதிய என்ஃபீல்டு துப்பாக்கியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் போடுற அந்த ரவைகளில், அந்த துப்பாக்கியில் போடுற குண்டில் வந்து பசு மற்றும் பன்றியோட கொழுப்போட கலவைகள் வந்து தடவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தான் முதல் இயக்கம், அதாவது அவங்க ஆங்கிலேயரை எதிர்த்து முதல்ல வந்து சண்டை வருது. ஓகேவா? இதுதான் என்ன காரணத்துக்காகனா, அந்த துப்பாக்கி, என்ஃபீல்டு துப்பாக்கி உள்ள ரவைகளில் வந்து பசு மற்றும் பன்றிகளோட கொழுப்பு கலவை வந்து தடவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராடுறாங்க. அது எந்த ஆண்டுனா வந்து 1856. இதுதான் வந்து முதலாக நடந்த முக்கிய நிகழ்வு. அடுத்து பார்த்திங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போர். ஸோ எப்போ வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா இதுதான் 1857. இதில் 1857 உருவானது என்ன அப்படின்னா இந்திய சிப்பாய் கிளர்ச்சி அப்படிங்கிறதான் வந்து 1857 May 10 வந்து உருவாச்சு. அதாவது சிப்பாய் கழகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து 1857 உருவாச்சு. இந்தியன் ரீபிலியன் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பிரித்தானியாவோட கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய சிப்பாய்கள் வந்து இந்தியாவோட மீரட் அப்படிங்கிற நகரில் வந்து இந்த சிப்பாய் கழகத்தை வந்து உண்டாக்குனாங்க. ஸோ முதல்ல வந்து உருவாக்குனது வந்து 1857. அதுதான் வந்து நம்ம சிப்பாய் கழகம்னு சொன்னோம். அதுக்கப்புறமா மீரட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து சிப்பாய் கிளர்ச்சி வந்து உருவாகுது. அதுக்கப்புறமா இந்தியாவோட பல இடங்களிலும் மத்திய மலைப்பகுதிகளிலும் இந்த கிளர்ச்சி வந்து பரவுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த கிளர்ச்சி வந்து உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், வடக்கு மத்திய பிரதேசம், டெல்லி, குர்தாவுன் இந்த இடங்கள்லாம்
இந்த இடங்களெல்லாம் மையமாக வச்சு இந்த கிளர்ச்சி வந்து வெடிக்குது. இந்த கிளர்ச்சி எங்கே முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலியர் நகரின் வீழ்ச்சியுடன். ஸோ குவாலியர் நகரின் வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சிப்பாய் கழகம் வந்து முடிவுக்கு வந்தது. அதாவது 1858 ஜூன் 20 வந்து சிப்பாய் கழகம் வந்து முடிவுக்கு வந்தது. அதனால தான் இதுதான் வந்து இந்தியாவோட முதலாவது விடுதலை போர் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுதலைக்காக போர் பண்ணது வந்து இந்த சிப்பாய் கழகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது, சிப்பாய் கழகம் நடக்கும்போது இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து கானிங் பிரபு. ஸோ கானிங் பிரபு வந்து 1856 62 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காரு. அதுக்கடுத்த நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நிகழ்வு வந்து வங்க பிரிவினை. ஸோ வங்காள பிரிவினை தான் வந்து 1905 வந்து நடக்குது. அதாவது பிரித்தானிய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1905 இந்தியாவின் வங்காள மாகாணத்தை, இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்காள மாகாணத்தை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசு வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்படி பிரிக்கிறதுக்காக இந்த பிரிவினையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவின் வைஸ்ராயா இருந்த கர்சான் பிரபு தான் வந்து வங்க பிரிவினையை வந்து உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அக்டோபர் 16, 1905 வந்து உருவாக்குறார். ஸோ வங்க பிரிவினை அப்படிங்கிறத வந்து முதல்ல அறிமுகப்படுத்தியவர் வந்து இந்தியாவின் வைஸ்ராயா இருந்த ஹர்ஷான் பிரபு அப்படிங்கிறவர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை அறிமுகப்படுத்தியவர் வந்து ஹர்ஷான் பிரபு அப்படிங்கிறவர். இந்த வங்க பிரிவினைங்கிறது தான் வந்து நம்ம பிரிட்டிஷ் இருக்காங்களே ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இந்தியாவை வந்து பிரித்தாளணும் அப்படிங்கிற கொள்கையை வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு முதல் படியாக இருந்தது தான் இந்த வங்க பிரிவினை. ஸோ இந்த வங்க பிரிவினை எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1905 அக்டோபர் 16 அன்னைக்கு இந்த பிரிவினை வந்து வங்க பிரிவினை ஏற்பட்டுச்சு. அதனால தான் இது வங்க பிரிவினை நாளாக வந்து கொண்டாடுறாங்க. அதாவது வங்க பிரிவினை நாளாக அறிவிச்சிருக்காங்க. அதை வந்து தேசிய துக்க தினமாக வந்து அறிவிக்கிறாங்க. ஏன்னா வங்காளத்தை பிரிக்கிறாங்க இல்லையா, அதனால இது தேசிய துக்க தினமாக அறிவிச்சாங்க. இந்த பிரிவினையை எதிர்த்து வந்து நம்ம ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து ஒரு பாடலை வந்து இயற்றாங்க. அந்த பாடல் வந்து அமர் சோனார் பங்களா அப்படிங்கிற பாடல். அமர் சோனார் பங்களாங்கிற பாடல் வந்து வங்க பிரிவினைக்காக அதை எதிர்த்து இவர் இயற்றிய பாடல், தாகூர் அவர்கள் இயற்றிய பாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய இல்லம் லண்டனில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்திய இல்லம் 1905 அதே இயர் தான். ஸோ இது ரெண்டும் ஒரே இயர் தான். வங்க பிரிவினையும் இந்திய இல்லமும் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1905. அதாவது சியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படிங்கிறவங்க வந்து லண்டனில் இந்திய இல்லத்தை வந்து தொடங்குறாங்க. அதாவது பயங்கரவாதிகளோட ஒரு புரட்சி மையமாக வந்து இது செயல்படும் அப்படிங்கிறதுக்காக சியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படிங்கிறவர் வந்து லண்டனில் இந்திய இல்லத்தை வந்து தொடங்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய முஸ்லீம் லீக் அவங்க பற்றி வர்றது வந்து 1906 அடுத்த வருஷம். ஸோ 1906 வந்து அகில இந்திய முஸ்லீம் லீக் வந்து உருவாகுது. அதாவது வங்காள நவாப் இருக்காங்களே சலிமுல்லா கான் அவங்களோட முயற்சியானதான் முஸ்லீம் மக்களுக்காக ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து அகில இந்திய முஸ்லீம் லீக் அப்படிங்கிற அமைப்பு. இது வந்து 1906 டிசம்பர் 30 வந்து அமைக்கப்பட்டுச்சு. யாரால் அமைக்கப்பட்டுச்சுன்னா வங்காள நவாப் சலிமுல்லா கான் அவங்களால உருவாக்கப்பட்டதான் அகில இந்திய முஸ்லீம் லீக். அப்போ இதோட இந்த அமைப்புக்கு ஒரு நிரந்தர தலைவர் வேணும்னு சொல்லி ஆஹா கான் அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்படுகிறார். ஸோ இந்த முஸ்லீம் லீக் இந்திய முஸ்லீம் லீக்கோட நிரந்தர தலைவராக ஆஹா கான் வந்து நியமிக்கப்படுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது வால் அப்படிங்கிறவர் வந்து முஸ்லீம் மக்களுக்கான கல்வியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து இந்த காங்கிரஸ் அமைப்பு. இது காங்கிரஸ்க்கு இணையான அமைப்பாக வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார். அகில இந்திய முஸ்லீம் லீக் அமைப்பு வந்து 1906 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்த வருடம் 1907 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு இடையே வந்து பிளவு ஏற்பட்டுச்சு. எப்படி பிளவு ஏற்பட்டுச்சுன்னா சூரத்தில் வந்து ஒரு காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்குது. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த மிதவாதிகள் இருக்காங்களே அவங்களுக்கான தலைவர் வந்து ராஜ்பிகாரி கோஷ். ஸோ ராஜ்பிகாரி கோஷ் வந்து அவரோட தலைமையில் மிதவாதிகள் இருந்தாங்க. அரவிந்த கோஷ் தலைமையில் வந்து தீவிரவாதிகள் இருந்து தனித்தனியான தீர்மானம் ஏற்றினாங்க அந்த சூரத் மாநாட்டில். ஸோ அவங்களோட தீர்மானத்துக்கு ஒத்து வரலை. அதே மாதிரி அரவிந்த கோஷ் தலைமையில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் வந்து மிதவாதிகளோட தீர்மானத்துக்கு ஒத்து வராதனால இவங்க தனித்தனி தீர்மானம் வந்து இயற்றியதுனால தான் காங்கிரஸ் வந்து பிளவுபட்டுச்சு. ஸோ காங்கிரஸ் பிளவுபட்ட ஆண்டு வந்து 1907 ஆண்டு. அதுக்கப்புறமா காங்கிரஸ் 1907 பிளவுபட்ட காங்கிரஸ் வந்து
1916ஆம் ஆண்டு தான் வந்து இணைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ காங்கிரஸ் இணைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1916. அதாவது 1915 பம்பாயில் சின்ஹா அவங்களோட தலைமையில் கூட காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தீவிரவாதிகளை சேர்க்கிறதுக்காக வந்து அனுமதிச்சாங்க. ஓகேவா. அப்புறம் 1916 வந்து லக்னோ மாநாட்டில் தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் இணைந்தனர். ஸோ இதற்கு காரணமாக இருந்தவங்க வந்து திலகரும் அன்னி-பெசன்ட் அம்மையாரும். ஸோ இவங்க மூலியமாக தான் வந்து மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மீண்டும் வந்து ஒன்றா இணைஞ்சாங்க. அது எந்த மாநிலத்தினா லக்னோ மாநாட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தன்னாட்சி கழகம் அது உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1916. ஸோ காங்கிரஸ் இணைப்பும் இந்திய தன்னாட்சி கழகமும் ஒரே ஆண்டு தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா திலகர். ஸோ திலகர் தான் வந்து இந்திய தன்னாட்சி கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை வந்து உருவாக்கிறாரு. 1916 ஏப்ரலில் வந்து உருவாக்குறாரு. எங்கே முதலாக இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா புனே நகரில் வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு. இந்த கழகத்தை பற்றின கருத்துக்கள் இருக்குல்லையா, இந்திய தன்னாட்சி கழகத்தை பற்றின கருத்துக்கள் வந்து திலகரோட பத்திரிகையில் வெளியாயின கருத்துக்களை வந்து பத்திரிகை மூலமாக பரப்புனாங்க. அப்படி பரப்பப்பட்ட பத்திரிகைகள் வந்து கேசரியும் மராத்தா அப்படிங்கிற பத்திரிகை மூலமாக தான் இந்த தன்னாட்சி கழகம் பற்றிய கருத்துக்கள் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பிரகடனம். இதுவும் ஒரு முக்கியமான பிரகடனம். இது வந்து 1917. ஸோ மாண்டேகு பிரபுங்கிறவர் தான் 1917 ஆகஸ்ட் 20 வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கை தான் ஆகஸ்ட் பிரகடனம். ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியிடுறதுனால இது ஆகஸ்ட் பிரகடனம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இதன்படி இது என்ன சொல்லுது அப்படின்னா, நிர்வாகம் இருக்கு இல்லையா, அதாவது அரசோட நிர்வாகத்தில் இந்தியர்களுக்கு நீங்கள் அதிக பங்கு பெற வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆகஸ்ட் பிரகடனத்தோட நோக்கம். அதை வந்து முதல்ல வெளியிட்டவர் வந்து மாண்டேகு பிரபு அப்படிங்கிறவர் 1917 வந்து இந்த அறிக்கையை வெளியிடுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை அல்லது அமிர்தசரஸ் படுகொலை அப்படின்னு சொல்கிறாங்க. 1919 ஏப்ரல் 13ஆம் நாள் வந்து இந்த நிகழ்வு வந்து நடக்குது. அதாவது இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா வட இந்தியாவில் நார்த் இந்தியாவில் அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து அமிர்தசரஸுங்கிற ஒரு நகரில் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல வந்து நடைபெற்ற நிகழ்வு தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதாவது 1919 ஏப்ரல் 13. இதில் யாரோட தலைமையில் வந்து இந்த பீரங்கியால் ஒரு இடத்துல மக்கள் அடைக்கப்பட்டு பீரங்கியால் சுட்டு கொல்லப்பட்ட நிகழ்வு தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு இராணுவத்தை தலைமை தாங்கிய அதிகாரி யார் அப்படின்னா ரெஜினால்ட் டயர் அப்படிங்கிறவர் தான் இந்த இராணுவத்தை வந்து தலைமை தாங்கினவர். ஓகேவா. ஸோ ரெஜினால்ட் டயர் அப்படிங்கிறவர் தலைமையில் தான் இந்த பீரங்கி சூட்டு நிகழ்வு வந்து நடைபெறுது. அதாவது 10 நிமிடம் தான் நீடிச்சிச்சு இந்த ஷூட்டிங் நிகழ்ச்சி. அதில் பார்த்திங்கன்னா 1650 தடவை அல்லது ஒரு சிப்பாய்க்கு 33 சூடுகள் அப்படிங்கிற முறையில் வந்து சுடப்பட்டுச்சு. ஸோ 1650 தடவை சுற்றுக்கலாம், இல்லைன்னா ஒரு சிப்பாய்க்கு 33 சூடுகள்ங்கிற முறைகளில் வந்து இந்த துப்பாக்கி சூடு வந்து நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 379 பேர் இறந்திருக்காங்கன்னு முதல்ல சொன்னாங்க. ஆனால் காந்தி இதுக்குன்னு தனியாக ஒரு குழுவை அமைச்சு கணக்கிட்டபடி 1000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த 1919 மார்ச் 30 வந்து சத்தியாகிரக நாளாக அனுசரிக்க காந்தி மக்களை கேட்டுக்கொண்டார். ஸோ 1990 தான் மார்ச் 30, இது நடந்தது ஏப்ரல் 13, ஆனால் மார்ச் 30 வந்து சத்தியாகிரக நாளாக நம்ம அனுசரிக்கணும்னு காந்தி வந்து மக்கள்கிட்ட கோரிக்கை விடுக்கிறார். பார்க்க போகிறது மாண்டேகு சேம்ஸ் போர்ட் திட்டம். இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் 1919 தான். ஸோ 1990 பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் நடந்திருக்கு. ஜாலியன் வாலாபாக்கு அடுத்து வந்து மாண்டேகு சேம்ஸ் போர்ட் திட்டம். இந்த மாண்டேங்கிறது யார்? ஏற்கனவே ஆகஸ்ட் பிரகடனம் பண்ண ஒரு பிரபு, அவர் தான் வந்து மாண்டேகு பிரபு. ஆகஸ்ட் பிரகடனம் இவர் தான் பண்ணார், அறிக்கையை வெளியிட்டார். ஸோ இந்திய வைசியராக இருந்த மாண்டேகுவும் அப்புறம் சேம்ஸ் போர்டு அப்படிங்கிறவர் இணைஞ்சு 1919 ஒரு இந்திய அரசாங்க சட்டத்தை வந்து இயற்றுறாங்க.
யார் வைசியராக இருந்த மாண்டேகும் ஜேம்ஸ் போர்டும் சேர்ந்து இந்திய அரசாங்க சட்டத்தை இயற்றினாங்க. இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மாநிலங்களில் நீங்கள் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த இந்திய அரசாங்க சட்டம், இவங்க கொண்டு வந்த சட்டம். அப்புறம் 1924 பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் குடியரசு சங்கம் அப்படிங்கிற சங்கம். ஸோ வந்து இவங்க கொண்டு வந்த சட்டத்தின்படி மாநிலங்களை இரட்டை ஆட்சி முறையை வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1924 பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் குடியரசு சங்கம் அப்படிங்கிற சங்கம் வந்து சச்சின் சன்யால் அவர்களால் நிறுவப்பட்டது. அதாவது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து சச்சின் சன்யால் அவர்களால் நிறுவப்பட்டது. இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது ரயில் கொள்ளை வழக்கான, அதாவது இந்த ஹிந்துஸ்தான் குடியரசு சங்கம் அப்படிங்கிற இந்த அமைப்பை சேர்ந்தவங்க மீது ரயில் கொள்ளை வழக்கான கக்கோரி சதி வழக்கு அப்படிங்கிறத போட்டு ராம் பிரசாத் பிஸ்மில் ரோஷன்லால் அவங்க 2 பேர்த்தையும் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி தூக்கில் இட்டாங்களாம். ஸோ அதுக்கு காரணமாக இருந்த வழக்கு வந்து கக்கோரி சதி வழக்கு, கக்கோரி கான்ஸ்பிரேஷரி கேஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கேஸை வந்து இந்த இந்துஸ்தான் குடியரசு சங்கத்தில் சேர்ந்தவங்க மீது வழக்கு போட்டாங்க. ஓகேவா? அதனால் வந்து யார் தூக்கிலிடப்பட்டாங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில், ரோஷன்லால் இவங்க 2 பேரும் தூக்கிலிடப்பட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் திட்டம். அடுத்து வந்து சைமன் கமிஷன். இதுவும் 1919 ஆண்டு தான் வந்து உருவாகிருக்கு. சைமன் கமிஷன் இந்த சைமன் கமிஷன் குழு வந்து இந்திய அரசு சட்டம், மேலே பார்த்தோம்னா இந்திய அரசு சட்டம் 1919 அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் நடைமுறையில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்று கண்டறியவும் அடுத்த கட்ட சீர்திருத்தங்களுக்கான பரிந்துரை வழங்கவும் பிரித்தானிய ஆட்சியாளர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட குழு. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா, மாண்டேகும் ஜேம்ஸ் போர்டும் சேர்ந்து இந்திய அரசாங்க சட்டம் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குனதுனால இந்த சட்டத்தை பயன்படுத்தி என்ன மாதிரியான அரசியல் சீர்திருத்தங்கள்லாம் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர முடியும், இல்லை அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி இந்த இதை வந்து பரிந்துரைக்கலாம், இந்த இந்திய அரசாங்க சட்டத்தை வந்து பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிறத வந்து கண்காணிக்கிறதுக்கும் அதை பற்றின ஆலோசனை கொடுக்கறதுக்கும் வந்த குழு தான் சைமன் கமிஷன் குழு. இந்த சைமன் கமிஷன் குழுவை அமைச்சவங்க யாருன்னா பிரிட்டானிய அரசு தான். ஸோ பிரிட்டானிய ஆட்சியாளர்கள் தான் இந்தியாவுக்கு இந்த குழுவை அனுப்புகிறாங்க. ஓகேவா? ஸோ சைமன் குழு வந்து 1919. ஸோ 3 பார்த்தோம். 1919 பார்த்தீங்கன்னா ஒன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அடுத்து மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் திட்டம், சைமன் கமிஷன். இது 3 1919. அடுத்து பார்க்க போகிறது வந்து பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு இந்த 3 பேரும் தூக்கிலிடப்பட்ட நிகழ்வு. ஸோ 1931 மார்ச் 23 பார்த்தீங்கன்னா, ஸோ சைமன் கமிஷன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றது இல்லையா, அந்த சைமன் கமிஷனை எதிர்த்து போராட்டம் நிகழ்த்தியவர் தான் வந்து லாலா லஜபதி ராய். இந்த லாலா லஜபதி ராய் போராட்டம் நடத்துனதுனால பிரிட்டிஷ் காவலர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாலா லஜபதி ராயை தாக்குறாங்க. அதனால் கோபமுற்ற பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு போன்ற தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காவல் அதிகாரியை வந்து அந்த தாக்கின காவல் அதிகாரியான சாண்டர்ஸை சுட்டு கொன்றாங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த பகத்சிங், PK தத் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசி கைதாகிறாங்க. ஸோ குண்டு வீசுறதுனால கைதாகிறாங்க. இவங்க வந்து இந்த பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு இவங்க என்ன பண்ணுறாங்க, சாண்டர்ஸை கொன்றதுனால இவங்களை என்ன பண்ணிடுறாங்க, தூக்கிலிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்களுக்கு தூக்கிலிடக்கான காரணம். ஸோ இவங்க தூக்கிலிடப்பட்ட ஆண்டு வந்து 1931. ஸோ அடுத்து பார்க்க போகிறது கிலாபத் இயக்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிலாபத் இயக்கம் வந்து 1919 1924 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இதுவும் 1919 சேர்ந்தது தான் கிலாபத் இயக்கமும். ஓகேவா? ஆனால் 24 வரைக்கும் நீடிச்சிருக்கு. இந்த இயக்கம் ஏன் உருவாச்சு அப்படின்னா, முதலாம் உலகப் போரில் ஜெர்மனிக்கு ஆதரவாக போரிட்டவங்க தான் வந்து உதுமானிய கலிபகம்ங்கிறவங்க. ஸோ இவங்க வந்து அந்த முதலாம் உலகப் போரில் வந்து தோல்வியுற்றதுனால அழியும் நிலைக்கு வந்தது இந்த உதுமானிய கலிபகம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, வெற்றி பெற்ற நாடுகள்லாம் வந்து இந்த உதுமானிய கலிபகம்ங்கிற நாட்டை வந்து கைப்பற்றி அதில் வந்து பிரிவினை செஞ்சு அந்த நாட்டோட அதிகாரத்தை வந்து அழிக்க முடிவு செஞ்சாங்க. அப்போது வந்து இந்த உதுமானிய கலிபகத்தை வந்து அதிகார சின்னமாக கருதிய நம்ம உலக முஸ்லீம்களுக்கிடையே வந்து பலத்த எதிர்ப்பு வந்து உருவாயிடுச்சு.
ஸோ பலத்த எதிர்ப்பு உருவானதுக்கு அப்புறமா வந்து இந்த கலிபகத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அலி சகோதரர்களான முகமது அலி மற்றும் சவுகத் அலி இந்த 2 பேரும் சேர்ந்து இந்தியாவில் தொடங்கின இயக்கம் தான் வந்து கிலாபத் இயக்கம் 1990 வந்து தொடங்குறாங்க. ஸோ எதுக்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த உதுமானியா கலிபகத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக அலி சகோதரர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து கிலாபத் இயக்கம். அலி சகோதரர்கள்ங்கிறது முகமது அலி மற்றும் சவுகத் அலி 1990 வந்து இந்த இயக்கத்தை கொண்டு வராங்க. ஸோ இந்த கிலாபத் இயக்கத்தை வந்து எப்படி பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கான செயல் திட்டத்தை காந்தி வந்து வெளியிடுறாரு. அப்படி வெளியிட்ட ஆண்டு வந்து 1920 மார்ச் 10 வந்து காந்தி வெளியிடுறார். ஸோ இதுதான் வந்து கிலாபத் இயக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா மாஃப்லா கழகம். ஸோ மாஃப்லா கழகம்ங்கிறது வந்து 1921 வந்து நடக்குது. இந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த கிலாபத் இயக்கம், அதன் விளைவாக வந்து கேரளாவோட மலபாருங்கிற பகுதியில் உருவாகிய கழகம்தான் மாப்ளா கழகம். இந்த மாப்ளா கழகத்தில் பார்த்திங்கன்னா கடும் வன்முறை வந்து நிகழ்ந்தது. இதனால் கிலாபத் இயக்கத்தினால தான் இவ்வளோ பெரிய வன்முறை வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த கிலாபத் இயக்கம் வந்து சர்ச்சைக்கு உள்ளானது. ஸோ மாப்ளா கழகம்ங்கிறது இதுதான் 1921. ஸோ எந்த கழகம் எந்த இயர் அதுதான் வந்து நமக்கு முக்கியம். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.